ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் செங்குத்தாக இருக்கிற இந்த பகுதியில் அப்படியே கடகடன் ஏறுற ஒருத்தரை தான் பார்க்குறோம். இது எப்படி இவரால் முடியுது அப்படின்னா அதுக்காக சில டெக்னிக் பயன்படுத்துவாங்க போல். மலைப்பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய வித்தியாசமான ஒரு ஆடு உண்டு. அந்த ஆடு மட்டும் இந்த மாதிரி செங்குத்தான மலையில் கூட ரொம்ப அசால்ட்டாக ஏறும். உயரமான மலையில் கூட சர்வசாதாரணமாக ஏறி மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப வித்தியாசமான காட்சி. இந்த பக்கெட்டில் நிறைய தண்ணி இருக்கு, மேலே செடியும் வளர்ந்துருக்கு. இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை பார்த்து 2 குருவிகள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. ஆனால் அந்த பக்கெட்டுக்குள்ள இப்படி ஒரு ஆபத்து இருக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உள்ள ஒரு மலைப்பாம்பு எப்படி சுருண்டு இருந்திருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பார்க்குறது பெரிய கிங் கோப்ரா தான். இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு, வால் மட்டும் வெளியே தெரியுது. இதை பிடிக்கிறதுக்கான பயிற்சி பெற்றவர் தான். வால் தான் தெரியுது, அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு வாலை தூக்குனாரு பாருங்க. ஆனால் அதுக்கு சர்ன்னு இப்படி தலையே வெளியே வரும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. ட்ரெயின் மாதிரி முன்னாடி வந்து நிக்குது. இப்படி திரும்பிட்டு வரும் அப்படின்னு ஆள் நினைச்சு கூட பார்க்கல பாருங்க. எவ்வளவு வேகத்துல வந்திருக்கு. இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டாரு, பயங்கரமான ராஜனாகும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது, இந்த காரை பார்த்து மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தது ஒரு கரடி தானே அமைதியாக போகும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்படியே கார் பக்கத்தில் வந்து கார் கண்ணாடியை உடைக்கிற நிலைமைக்கு வேகமாக வந்துடுச்சு. கரடி அமைதியாக இருந்தாலும் எப்போ என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கப்பில் ஒரு ஜூஸ் தான் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு செகண்டில் அப்படி ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு. உள்ள இருந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் அப்படியே கருகருன்னு கருப்பை மாறிடுச்சு பாருங்க. கப்பை கையில் வச்சிருந்தவர் என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சி அதை போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சிப்பி தான். சிப்பிக்குள்ளே முத்து இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த சிப்பி மெதுவாக மூடுறதுக்கு பார்க்குது. அதுக்குள்ளே விரலை விடுறதுக்காக இவர் ரெடியாக இருந்திருக்கிறாரு. விரலை வைக்கவும் ஆள் தாவி வந்திருக்கு. சிப்பி விட்டால் விரலை துண்டாக்கிடும் போல. நண்டு தான் விரலை துண்டாக்கிரும்னு தெரியும், ஆனால் சிப்பியும் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்குதுன்னு இப்போதான் தெரியுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டோரத்தில் ஒரு குதிரை வண்டி நிற்குது. குதிரை அமைதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருந்தாரு. வந்துட்டு இருந்த ஆளை திடீர்னு கவ்வி தூக்கிடுச்சு. எவ்வளவு ஒரு கோபக்கார குதிரையா இருக்குது. பக்கத்துல நடந்து போனது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஏதோ கீழே விழுந்தவர் உடனே உஷாராகி மெதுவா அதை விட்டு நகர்ந்து போயிட்டாரு. எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளி தான் நடந்து போகணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல 4-5 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு மேல இருந்து ஒரு பெரிய சாக்கு போய் விழுந்திருக்கு பாருங்க. நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி விழுந்ததுனால யாருக்கும் எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோபோ வச்சு ஏதோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோபோ நடந்து போய் அடுத்த செகண்டே தொப்புனி கீழே விழுந்துடுச்சு. விழுந்தது பரவாயில்ல, அதுக்காக இப்படி அடுத்த செகண்டே நொறுங்கிடுச்சு பாருங்க. ஆனாலும் இது ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால இந்த ரோபோவை தூக்கிட்டு போகிறதுக்காக உடனே ஸ்ட்ரெச்சர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யாராவது அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு சின்ன குளம் தான். ஆனால் குளம் முழுக்க பாசி படர்ந்து பச்சை பசையில்னு தான் இருக்குது. குளக்கரையில் ஒரு பெரிய மீனை கொண்டு வைக்கிறாங்க. முதல்ல எங்கேருந்து தான் மோப்பம் முடிச்சதோ எப்படி ரெடியாக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய முதல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிற பூனையாக இருந்தாலும் எவ்வளோ திறமசாலியாக இருக்குது. 2 காலில் நடக்கிறதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கு. இப்படி 2 காலில் நடந்து போகிறதுல அதுக்கு ஒரு தனி சந்தோஷம் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஏணியில் ஏறி நிற்கிறவங்களே வலிக்கு கீழே விழும்போது ஒரு பெரிய ஏணியை வச்சு அந்த ஏணியிலே சாகசம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். எப்படித்தான் ஏணியை பிடிக்காம ஏறி இறங்குறாங்களோ தெரியல, அதுவும் இவ்வளோ உயரத்தில். இந்த ஏணி சொல்றபடியெல்லாம் கேட்குது. அப்படி நுழைஞ்சு இப்படி வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் பயிற்சி தான் காரணம். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு ஃபங்க்ஷன் வீடு தான். ஏதோ தயார் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ஒரு மாடு நுழைஞ்சிருக்க பாருங்க. 2 பெரிய கொம்போட மாடு உள்ள நுழைஞ்சதுன்னா யாராவது அந்த இடத்துல இருக்க முடியுமா? எல்லாரும் எழுந்திரிச்சு ஓட தான் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் இடம் மாத்திடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த டப்பாக்குள்ள தலையை விட்டு உள்ள மாட்டிக்கிட்ட ஒரு டாக் தான். சில நேரங்களில் தண்ணி குடிக்கிறதுக்காகவே பாத்திரத்துக்குள்ளேயோ டப்பாக்குள்ளேயோ தலையை விடுறது உண்டு. தலையை விட்டு கரெக்டாக மாட்டிக்கிட்டதுனால அதால் வெளியே வர முடியல. இது வீடியோ எடுத்துருக்கிறவங்க தான் 2வது அந்த டப்பாவை வெளியே எடுத்து விட்டுருக்காங்க. ஆனாலும் அதுவே நிறைய தடவை முயற்சி பண்ணுது பாருங்களேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா போடுறதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது இந்த வீடியோவில் நலங்கு பூசுற ஃபங்க்ஷனுக்காக இவ்வளோ பெரிய அண்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள மணப்பெண் உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் பூசி தண்ணியை தலையில ஊற்றி விடுவாங்க. ஆனால் இந்த டாக் சேட்டை பிடிச்சதா இருக்கும் போல. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தயாராக இருந்த நேரத்தில் இது அண்டால ஏறி உட்காந்துருக்கு. இடமே இல்லைன்னு அது இருக்கிற இடத்த பாருங்களேன். இனி எப்படி இதுலேயே மறுபடியும் ஃபங்க்ஷன் நடத்துறது? வேற அண்டா தான் வாங்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பார்க்குறது, டோல்கேட்ல இருக்கும் போது இவர் எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த பக்கமா ஒரு குரங்கு வந்திருக்கு. சாப்பிடுறத பார்த்ததும் கரெக்டா குறி வச்சு அவர்கிட்டே வந்திருக்க பாருங்க. குரங்கு பக்கத்துல வரதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு அவரும் வேகமா சாப்பிடுறாரு. ஆனா குரங்கு வச்சு குறி தப்புமா கடைசியில பிடிங்கிட்டு தான் போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கண்ணாடி முன்னாடி நின்று முகத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம். மேல இருக்கிற செல்ஃப்ல ஒரு பாம்பு சுருண்டு இருந்திருக்கு பாருங்க. இவ்வளவு உயரத்துக்கு எப்படிதான் போச்சு? தொப்புனு கீழே விழவும் அவ்வளவுதான் ஒரே ஓட்டமா ஓடி இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான். இப்படி திடுதுப்புன்னு முன்னாடி விழுந்தா எப்படி இருக்கும் பாருங்க. ஆனாலும் வீட்டுக்குள்ள இதை எதிர்பார்க்கவே இல்லை. எப்ப வந்து சுருண்டு உட்கார்ந்து இருந்ததோ. வீட்டை சுத்தி நிறைய பொருட்கள் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. பின்னாடியே ஒரு யானை மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு.
சத்தமே இல்லாம வந்தாலும் இது கொஞ்சம் நிதானமான யானை தான். வந்ததும் மண் அள்ளி அவர் மேல போட பாக்குது. மண்ணு தட்டுப்பட்டு தான் இவரே திரும்பி பாக்குறாரு. இவ்வளோ பெரிய உருவமா அப்படின்னு ஆளி எடுத்தாரு பாருங்க ஒரு ஓட்டம். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது குரங்கு ரோட்ல வந்திருக்குன்னு அதை வேடிக்கை பார்த்துட்டு மேல நிக்கிறாங்க. ஆனா அது யாருக்கும் தெரியாம இப்படி மாடிக்கெல்லாம் ஏறி வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த கம்பி வழியெல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கு பாருங்க. குரங்கு கிட்ட மட்டும் உஷாரா இருக்கணும். எந்த பாதையில எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. இங்க இந்த வீடியோல ஓடுற இந்த மாடை பிடிக்கிறதுக்காக 3 பேர் முயற்சி பண்றாங்க. ஆனாலும் அந்த மாடு 3 பேரையும் கீழே தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு வேகமா ஓடிக்கிட்டே தான் இருக்கு. கயிறு கையில தான் இருக்கு. எவ்வளவு இழுத்தாலும் மாடு நிக்கிற மாதிரி இல்ல பாருங்க. இன்னும் எத்தனை பேர் தான் அந்த மாடை பிடிக்கிறதுக்கு போகணுமோ எல்லாரையும் அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி மாடு பின்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. மாடுக்கு இருக்கிற பழக்கம் அடிக்கடி அதோட வாழை ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்க ஆட்டிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது பேசி முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பாருங்க. இதான் சாக்குன்னு வாழாலே நல்லா அடி வெளுத்து வாங்குது. மாடையும் சேர்த்து வீடியோல கவர் பண்ணலாம்னு நினைச்சது தப்பா போச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு மாடு நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கு. இந்த மாடுக்கு பயந்து எல்லாரும் ஓரமா தான் நிக்கிறாங்க. ஏன்னா மாடே அந்த அளவுக்கு கோபமா இருக்கு. யாரும் பக்கத்துல போறதுக்கு தயாரா இல்ல. ஆனா இவரு மட்டும் ரெடியா அது முன்னாடியே வந்து நின்று இருக்கிறாரு. அவரோட ட்ரெஸ் கலரை பார்த்தோம் என்னவோ இந்த மாடு பாருங்க உடனே அவர் மேல தாவ ஆரம்பிச்சிருக்கு. ஆளி எடுத்தாரே பாருங்க ஒரு ஓட்டம். அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த மாடை பத்தி இவர் பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. அது முகத்தை வீடியோக்கு காட்டி கெத்தா நிக்கும் அப்படின்னு பார்த்தா அது பண்ணிட்டு இருக்கிற வேலையை பாருங்க. அதுக்கு அந்த நேரம் தான் முகமெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தரையிலே போட்டு தேய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ இவ்வளோ அமைதியா இருக்குது, அதுக்கே பாராட்டணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல மாடுனா நம்மளை எகிரி எகிரி ஓட விடுறதை தான் பார்த்துருப்போம். ஆனா இந்த அளவுக்கு பாசக்கார மாடு இருக்குது பாருங்களேன். கோபக்கார மாடுகள் கிட்ட இப்படியும் ஒரு குணம் இருக்குது. பிரிக்க முடியாத பாசமா இருக்கும் போலயே. அடுத்தது இங்க இந்த வீடியோல லைனா 2-3 மாடுகள் நிக்குது. இதை சுத்தி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அதுல பக்கத்துல நின்னவர் மாடு தானே அப்படின்னு நினைச்சு அதை ஒரு தட்டு தட்டி இருக்கிறாரு. மேல கையை வச்சதுதான் உண்டு. யாரடா அது அப்படின்னு காலால எட்டி உதச்சிருக்கு. மாடுக்கு பின்னாடி நிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த மறந்து இப்படி தொட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாருங்க. வாங்கின ஓத மறக்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி இந்த மாடை பிடிச்சிட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப பெருமையா. அதுவும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்து அதுக்கப்புறம் அந்த பேச்சை கேட்டு அதுக்கு கோபம் வந்துடுச்சு போல. மெதுவா பேச்சை நிறுத்த சொல்லுது. அப்படியே ஆளை பார்த்து மெதுவா வந்திருக்கு பாருங்க. கயிறை விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஆட்டோக்குள்ள ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம். இதுக்கு எத்தனை நாள் ஆசையோ தெரியல இப்படி ஆட்டோல ஏறணும் அப்படிங்கிறது. ஆனா இந்த சின்ன ஆட்டோல எப்படிதான் இவ்வளவு பெரிய உருவம் உள்ள போச்சோ. தலை மட்டும் வெளியே தெரியுது. உள்ள இருந்துட்டே ரோட்ல இருக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குது பாருங்க. மேலே வச்சிருந்த இந்த பையை அப்படியே வலிக்கு கீழே விழுந்துடுச்சு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல போட்ல இருக்கிறவங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம் அப்படின்னு தயாரா இருக்கிறாங்க. ஆனா மீனை பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆசை இல்லை. இந்த மீனை சாப்பிடுறதுக்கு எந்த மீன் வருது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ஆவலா இருக்கிறாங்க. ஆனா அந்த மீனுக்கெல்லாம் எப்படிதான் தெரியுமோ இவங்க பக்கத்துல கொண்டு போறதுக்குள்ள எல்லாம் தயாரா இருக்கு பாருங்களேன். கரெக்டா கேட்ச் பண்ணிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சின்ன படகுல தான் இவரே போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆக்டோபஸ் தாவி இவர் முகத்திலே ஒட்டிக்கிச்சு பாருங்க. முகத்துல இருந்து அதை பிரிச்சு எடுக்கிறதே பெரிய வேலையா போயிடுச்சு. பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியும். ஆனா அவரு பட்ட பாடு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வலிக்கும். முகத்தையும் அதையும் பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க.